டிஜிபி கல்பனா நாயக்கோட ஆபீஸ் திடீர்னு தீப்பிடிச்சு எரியுது. எரிஞ்சோடனே என்ன பண்றதுன்னே தெரியல. உயிரை மட்டும் தான் காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனா ஆபீஸ்ல வச்ச முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்கள், எவிடன்ஸ் எல்லாமே எரிஞ்சு போச்சு. இது ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இதுல ஏதோ சதி திட்டம் இருக்கு, இது மேல்முறையீடு செஞ்சு விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அதுல பெரிய ஸ்டெப் இல்லைன்னு இப்ப கல்பனா நாயக் ஒரு விஷயத்த தகவல் சொல்றாங்க. அந்த லெட்டரையும் அவங்க வெளிப்படுத்துறாங்க. இப்ப இது வந்தோடனே அத்தனை மக்களுக்கும் ஒரு பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்ப தமிழக அரசு இதுக்குள்ள இருக்கா, அவங்க என்ன இங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுத்தபடி இருக்கு. நிஜமாவே என்ன நடந்துச்சு, எதுக்காக இவங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, என்ன சதித்திட்டம், யாரு என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியலன்னா இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிக்கப்பநாடாவில இருந்து. ஏடிஜிபி கல்பனா நாயக், எ உமன் போலீஸ், ஹானஸ்டி, லாயல்ட்டி எல்லாமே இருக்கிற ஒரு சூப்பரான உமன் போலீஸ். ஸோ இவங்களோட சர்வீசஸ் ஜாஸ்தி, அது நம்ம சொல்லணும்னே கிடையாது. இப்போ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு சீருடை பணியாற்று தேர்வுல இவங்க ஐஜியா இருக்கிறாங்க. இப்போ இதுலதான் ஒரு சில குளறுபடி நடக்குது அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு ஆதாரமா நிறைய எவிடன்ஸ் சேர்த்து வச்சிருக்காங்க. அதாவது யார் யார் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ இந்த ரிசல்ட் எல்லாம் வரும்ல, யார் யார் வந்து ஐஜி ஆக போறாங்க, யார் யார் எஸ்ஐ ஆக போறாங்க, இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும் பாத்தீங்களா போலீஸ்க்கு. இப்போ அந்த ரிசல்ட் வந்து ஆல்ரெடி ஜனவரி வந்திருக்கணும். அது ஒரு கேஸ் தள்ளி போய் திடீர்னு அக்டோபர்லயே விட்டாச்சு. இப்ப இப்படிலாம் இருக்கிறத பார்த்தோன்னே தான் இவங்க உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பத்தி மேல்முறையீடு பண்ணலான்னு அடுத்தடுத்த ஸ்டெப் வைக்கும் போது தான் இவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையா வந்திருக்கு. அதோட டாப் மோஸ்ட் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ எவிடன்ஸ் வந்து இருந்துச்சு, சம்பந்தமே இல்லாம அவங்க ஆஃபீஸ் தீப்பற்றி எரியுது. இது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல யாராவது இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கு இப்போ டிஜிபி கிட்ட இவங்க ஹெல்ப் கேட்கறாங்க. ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. இந்த ஆபீஸ் எரிஞ்சு போனதுல யாரோ பின்னாடி இருக்கிறாங்க, யார் என்னன்னு பார்த்து அவங்க என்னன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர்ல எல்லாம் எழுதி அமைச்சாச்சு. இப்ப இந்த பக்கம் இந்த டிஜிபி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மேல்முறையீடு பண்ணலையா, விசாரிச்சாங்களா என்னங்கிறது தெரியல. இப்போ டிஜிபி வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த இடம் தீப்பிடிச்சு எரிஞ்ச காரணம் சதித்திட்டம்னாலாம் கிடையாது, ஏசில இருந்த காப்பர் வயர்னால இல்லைன்னா பிளாஸ்டிக்னால ஏதோ கரண்ட் மூலியமா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை வந்து முற்றிலும் மறுக்கிறது யாரு, கல்பனா நாயக். இவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இருக்காது, அது எப்படி, போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு செக்யூரிட்டியா இருக்கும், இது கூட ஒரு வயர் எரிஞ்சு விழுற அளவுக்கு அந்த ஆபீஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க கேள்வி நியாயம் வைக்கிறதும் ஒரு சரிதான். ஆனா நிஜமாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் மக்களுக்கு தெரிய வரல. இன்னொன்னு டிஜிபி, இவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கர் ஜிவால். ஒரு டிஜிபிக்கு லெட்டர் எழுதுறாங்க சொன்னால அந்த டிஜிபி இவர் தான். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இதுல குளறுபடிகள்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த தேர்வுல எல்லாமே கரெக்டா தான் நடந்துச்சு, தமிழக நீதிமன்றம் சொன்ன மாதிரி அது மாதிரி தான் நாங்கள் கொண்டு போனோம், ரிசல்ட் கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அதில் இத்தனை பேரை நாங்கள் செலக்ட் பண்ணோம் வச்சோம் அப்படிங்கிற எல்லா ஆதாரத்தையும் சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் எரிஞ்சு போனதுக்கு யாரும் சதி திட்டம்லாம் தீட்டலை, இது வந்து ஒரு நார்மலாக இந்த வயர் கசிஞ்சு போனால் நடக்கிறது அந்த மாதிரி தான், அது கூட தீயணைப்புத்துறை வந்து காப்பாற்றியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இது வந்து ஒரு அர்த்தமற்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தான் பரபரப்பாக பேசப்படுது. இதற்கு எதிர்கட்சிகள் தலைவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏடிஜிபிக்கே பாதுகாப்பு இல்லை, போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அந்த அளவுக்கு அட்டூழியம் பண்ணுற தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற நமக்கு ஒண்ணுமே புரியல, இதுல யாரு தப்பு செஞ்சிருக்காங்க, யாரு மாட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா வந்த நியூஸ் ஒவ்வொரு நாள் வேற வேற மாதிரி மாறுது. எது உண்மை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்துல தெரிய வரும். ஏன்னா இந்த விசாரணை கடைசி கட்டத்தை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு.